ஓம் சாந்தி. 15/1/2024. இனிமையான குழந்தைகளே, தூய்மையாவதற்கு நினைவு யாத்திரை மிகவும் அவசியம். இதுதான் முக்கியமான பாடமாகும். இந்த யோக பலத்தால் நீங்கள் சேவை செய்பவராகவும் நல்ல குணங்கள் நிறைந்தவராகவும் ஆக முடியும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் அதிசயமான யோகம் எப்படி? பதில்: இதுவரை கற்று வந்த யோகம் அல்லது கற்பித்தவை அனைத்தும் மனிதர்களுடனான தொடர்பாகும். ஆனால் இப்போது நாம் நிராகாரருடன் நினைவினால் தொடர்பு வைக்கிறோம். நிராகார ஆத்மா நிராகார தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது அனைத்தையும் விட அதிசயமான விஷயமாகும். உலகத்தில் பகவானை நினைவு செய்கிறார்கள் என்றாலும் கூட அறிமுகம் இல்லாமல் நினைவு செய்கிறார்கள். அவரது தொழிலை அறியாமல் நினைவு செய்வது என்பது பக்தியாகும். ஞானி குழந்தைகள் அறிமுகத்துடன் நினைவும் செய்கிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளுக்கு முதலில் பாபாவின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. சிறிய குழந்தை பிறந்ததும் முதலில் தாய் தந்தையின் அறிமுகம் கிடைக்கின்றது. உங்களில் கூட வரிசைப்படியாக முயற்சிக்கு ஏற்ப படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தைதான். அவருடைய புகழை கூற வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். சிவாய நமக, பிரம்மா நமக, விஷ்ணு நமக என புகழ் பாடுகிறார்கள். இது அழகு இல்லை. சிவாய நமக என்பது அழகாக இருக்கிறது. பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்பது அழகாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவதை என்று கூற வேண்டி இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன். முதலில் யார் வந்தாலும் பாபாவின் புகழை தெரிவிக்க வேண்டும். அவர் சுப்ரீம் தந்தை ஆவார். பாபாவின் புகழை எப்படி கூறுவது என்பதை குழந்தைகள் மறந்து போகிறார்கள். முதலில் அவர் பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம சத்குரு என்பதை புரிய வைக்க வேண்டும். மூவரையும் நினைக்க வேண்டும். நீங்கள் 3 ரூபத்திலும் சிவபாபாவை நினைக்க வேண்டும். இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாபாவின் புகழை அறிந்து இருக்கிறீர்கள். எனவேதான் புகழ் பாடுகிறீர்கள். அவர்களோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். மனிதருக்குள் இருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் எப்போதும் மனித உடலில் இருக்க முடியாது. அவர் மனித உடலை கடனாக பெறுகிறார். நான் இந்த உடலின் ஆதாரத்தில் வருகிறேன் என அவரே கூறுகிறார். பாபா சத்தியமானவர் என்பதை முதலில் கூற வேண்டும். அவரே சத்தியநாராயணனின் கதையை கூறுகிறார். நரனிலிருந்து நாராயணனாக சத்தியமான தந்தைதான் மாற்றுகிறார். சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம்தான் இருந்தது. அவர்கள் எப்படி மாறினார்கள்? யார் மாற்றியது? எப்பொழுது கதையை கூறினார்? எப்போது ராஜயோகம் கற்பிக்கப்பட்டது? இது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்ற யோகம் அனைத்தும் மனிதர்களோடு தொடர்பு கொள்வது. எந்த மனிதரும் நிராகாரரின் அறிமுகத்தை தெரிந்து கொண்டு தொடர்பு கொள்ளவில்லை. தற்காலத்தில் சிவனுடன் தொடர்பு கொள்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவரை அறிந்து கொள்ளவில்லை. பிரஜாபிதா பிரம்மா நிச்சயமாக சாக்கார உலகத்தில்தான் இருப்பார் என்பது தெரியவில்லை. பிரஜாபிதா பிரம்மா சத்தியுகத்தில் இருப்பார் என நினைக்கிறார்கள். சத்தியுகத்தில் பிரஜாபிதா பிரம்மா இருப்பார் என்றால் சூட்சும வதனத்தில் ஏன் காண்பிக்க வேண்டும்? பொருளை
புரிந்து கொள்ளவில்லை. இவர் சாக்காரத்தில் கர்ம பந்தனத்தில் இருக்கிறார், அவர் சூட்சும வதனத்தில் இருக்கிறார், கர்ம பந்தனங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. ஞானம் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். அவர் வந்து ஞானம் கொடுக்கும் போதுதான் நீங்கள் பிறருக்கு சொல்ல முடியும். பாபாவின் அறிமுகத்தை யாருக்கு வேண்டுமானாலும் சொல்வது எளிது. தந்தையை பற்றி தான் புரிய வைக்க வேண்டும். இவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தை ஆவார். யாருக்கும் அறிமுகம் கொடுப்பதில் எந்த கடினமும் இல்லை, மிகவும் எளிது. ஆனால் நம்பிக்கை இல்லை, பயிற்சி இல்லை என்றால் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. யாருக்கும் ஞானம் கொடுக்கவில்லை என்றால் அஞ்ஞானியை போல, ஞானம் இல்லை என்றால் பக்தி அல்லவா? தேக அபிமானம் இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக இருப்பவருக்கு தான் ஞானம் இருக்கும். நாம் ஆத்மா, நம்முடைய தந்தை பரமபிதா பரமாத்மா. அவரே வந்து அப்பா, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா கூட இருக்கிறார் அல்லவா? பாபா பிரஜாபிதா பிரம்மாவின் காரியத்தை தெரிவித்து இருக்கிறார் அல்லவா? மேலும் தன்னுடைய வேலையையும் கூறியுள்ளார். மனிதர்கள் சிவன் மற்றும் சங்கரை இணைத்து ஒன்றாக்கி விட்டனர். சங்கர் கண்ணை திறந்ததும் அழிவு ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். இப்பொழுது வெடிகுண்டுகளாலும் இயற்கை சீற்றங்களாலும் தான் அழிவு நடக்கிறது. சிவசங்கர் மகாதேவா என கூறுகிறார்கள். இந்த படம் உண்மையானது அல்ல. இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள். அங்கே யாரும் இவ்வாறு இல்லை. பிரஜாபிதா பிரம்மா கூட தேகமுடையவர். அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த சித்திரங்கள் அனைத்தும் பூஜைக்காக தான் இருக்கிறது. ஷரீரம் இருக்கிறது. இது சூட்சும ஷரீரம் என பாபா புரிய வைக்கிறார். சூட்சும ஷரீரம் ஆகும்போது ஒளியின் உருவமாகி விடுகிறார்கள். மூலவத்தனம் சூட்சும வத்தனம் இரண்டும் இருக்கிறது. சூட்சும வத்தனத்தில் செல்கிறார்கள். மனிதராக உள்ள பிரஜாபிதா பிரம்மாதான் சூட்சும வத்தனவாசி ஆகிறார் என பாபா புரிய வைத்து இருக்கிறார். பிறகு அதில் ராஜ்யமும் காட்டப்பட்டு இருக்கிறது. பிறகு இவரே ராஜ்யம் செய்கிறார். சூட்சும வதனத்தின் சித்திரம் இல்லை என்றால் புரிய வைப்பது கடினம். உண்மையில் விஷ்ணுவிற்கு 4 புஜங்கள் இல்லை. இது பக்தி மார்க்கத்தின் சித்திரம். ஆத்மாக்களை தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். தூய்மையாகி தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்மாக்கள் நிராகார உலகத்தில் வசிக்கின்றனர். உடலை உடையவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மற்றபடி சூட்சும வதனத்தில் முக்கியமான கதைகள் எதுவும் இல்லை. சூட்சும வதனத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். எனவே மூலவத்தனம் சூட்சும வத்தனம், பிறகு ஸ்தூல வத்தனம் ஆகும். முதலில் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட பாபாவை பகவான் பிரபு என கூறுகிறார்கள். ஆனால் அறிந்து கொள்ளவில்லை. சிவ பரமாத்மாய நமக என்று எப்போதும் கூறுகிறார்கள். சிவ தேவதா என்று கூற மாட்டார்கள். பிரம்மா தேவதா என கூறுவார்கள். அவரை எங்கும் வியாபித்து இருப்பவர் என்று கூற முடியாது. தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கும் கடமையை செய்ய வேண்டும் என்றால் கல்லிலும் முள்ளிலுமா சென்று செய்வார். இதற்குதான் கருமையான காரிருள் என்று பொருள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. யதா யதாஹி என்பது யாருடைய தவறு என்று பாபா புரிய வைக்கிறார். அவர்களோ ஸ்லோகங்களை கூறி பிறகு பொருளை புரிய வைக்கிறார்கள். இதை குழந்தைகளாகிய நீங்கள் அங்கே சென்று பார்க்க வேண்டும். நாங்கள் இதனுடைய பொருளை புரிய வைக்கிறோம் என்பதை கூற வேண்டும். பிறகு உடனே புரிய வைக்க வேண்டும். இவர்கள் பிகே என யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆடை வெண்மையாக இருக்கலாம்,
இருக்கலாம், ஆனால் அதில் யாரென அச்சடிக்கப்படவில்லை. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று கேட்கலாம். இதன் பொருளை கூறுங்கள் என்று கேட்கலாம். அவர்கள் என்ன கோருகிறார்கள் என்று பாருங்கள். மற்றபடி இத்தனை சித்திரங்கள் அனைத்தும் விளக்கமாக புரிய வைப்பதற்காக உள்ளவை. அளவற்ற ஞானம். கடலை மையாக மாற்றினாலும் முடியாது. பிறகு ஒரு நொடியின் விஷயம். தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர் எல்லையற்ற தந்தை, சொர்க்கத்தை படைப்பவர். நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள். எனவே நமக்கு நிச்சயமாக சொர்க்கத்தின் ராஜ்யம் வேண்டும். ஆனால் அனைவருக்கும் கிடைக்காது. பாபா பாரதத்தில் தான் வருகிறார். பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசிகளாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் பிற்காலத்தில் வருகிறார்கள். இது மிகவும் எளிதானதாகும். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. பாபாவிற்கு அதிசயமாக இருக்கிறது. ஒரு நாள் விலை மாதர்கள் கூட புரிந்து கொள்வார்கள். கடைசியில் வரக்கூடியவர்கள் புத்தி கூர்மையானவர்களாகி விடுவார்கள். அவர்கள் வசிப்பிடத்திற்கு கூட யாராவது சென்று சேவை செய்யலாம். அநேகருக்கு வெட்கமாக இருக்கிறது. தேக அபிமானம் அதிகமாக இருக்கிறது. விலை மாதர்களுக்கு கூட சென்று புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாரதத்தின் பெயரை அவர்கள்தான் கீழே விழ வைத்தார். முக்கியமாக யோக பலம் வேண்டும். முற்றிலும் தூய்மையின்றி இருக்கிறார்கள். தூய்மை ஆவதற்கு நினைவு யாத்திரை வேண்டும். இப்பொழுது அந்த நினைவின் பலம் சற்று குறைவாக இருக்கிறது. சிலருக்குள் ஞானம் இருக்கிறது என்றால் நினைவு குறைவாக இருக்கிறது. கடினமான பாடம் ஆகும். இதில் தேர்ச்சி அடையும் போதுதான் விலை மாதர்களையும் சீர்படுத்த இயலும். நல்ல நல்ல அனுபவம் நிறைந்த தாய்மார்கள் சென்று புரிய வைக்கலாம். குமாரிகளுக்கு அனுபவம் இல்லை. தாய்மார்கள் புரிய வைக்க முடியும். தூய்மையாக மாறினால் உலகின் அதிபதியாக மாறலாம் என பாபா புரிய வைக்கிறார். உலகமே சிவாலயமாகிறது. சத்யுகத்திற்கு சிவாலயம் என்று பெயர். அங்கே அளவற்ற சுகம் இருக்கிறது. தூய்மையாக இருப்பேன் என உறுதி அளியுங்கள் என அவர்களுக்கும் புரிய வையுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக மாற்றக்கூடிய வாழ் மிகவும் கூர்மையாக இருக்க வேண்டும். இதில் இன்னும் தாமதமாகிறது. புரிய வைப்பதில் வரிசை கிரமம் இருக்கிறது. சென்டரில் வசிக்கிறார்கள் அனைவரும் ஒரு போல இல்லை என்று பாபா புரிந்து கொள்கிறார். சேவைக்காக செல்பவர்களுக்கு உள்ளும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. எனவே யாருக்கு புரிய வைத்தாலும் முதலில் பாபாவின் அறிமுகம் கொடுங்கள். தந்தையின் புகழை பாடுங்கள். இத்தனை குணங்கள் தந்தையை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இப்போது இது சங்கம யுகம். நீங்கள் புருஷோத்தமராக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இது ஆத்மாவின் ஷரீரம் என புரிய வைக்கப்படுகிறது. யார் எவ்வளவு புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது முகத்தின் மூலமாக தெரிகிறது. யாராவது மனநிலையில் தடுமாற்றம் ஆகியிருந்தால் முழு முகமும் மாறிவிடுகிறது. ஆத்மா என உணர்ந்து அமர்ந்தால் முகமும் நன்றாக இருக்கும். இதற்கும் பயிற்சி தேவைப்படுகிறது. வீடு இல்லறங்களில் இருப்பவர்கள் இவ்வளவு வேகமாக செய்ய முடியாது. ஏனென்றால் வேலை தொழில் போன்றவை இருக்கிறது அல்லவா? போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் எழும்போதும் உறுதியாக இருந்து முழுமையாக பயிற்சி செய்வதால் பக்குவமாகவும் நினைவினால்தான் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். ஆத்மா எவ்வளவு நினைவு யாத்திரையில் இருக்கிறதோ அவ்வளவு தூய்மையாக மாறுகின்றது. சத்யுகத்தில் நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். மிகவும் மகிழ்ச்சியும் இருந்தது. இப்போது சங்கம யுகத்தில் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். வேறு என்ன வேண்டும்? பாபாவிற்கு அர்ப்பணமாக வேண்டும். பணக்காரர்கள் வருவது கஷ்டம். ஏழைகளுக்கு தான் கிடைக்கின்றது.
இருக்கின்றது. நாடகம் அவ்வாறு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. மெல்ல மெல்ல முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். கோடியில் ஒரு சிலர்தான் வெற்றி மாலையில் மணியாகிறார்கள். மற்றபடி வரிசை கிரமத்தில்தான் பிரஜைகள் உருவாகிறார்கள். எவ்வளவு பேர் உருவாகுவார்கள்? பணக்காரர்கள், ஏழைகள் அனைவரும் இருப்பார்கள். இப்பொழுது முழு ராஜ்யமும் உருவாகி கொண்டு இருக்கிறது. மற்ற அனைவரும் அவரவர் பிரிவில் சென்று விடுவார்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார். இந்த ஆசைகள் இங்கே இருக்கிறது. பாபா மிக பெரிய வானப்பிரஸ்திகளின் ஆசிரமங்களை பார்த்திருக்கிறார். மிகவும் அமைதியாக வசிக்கிறார்கள். இங்கே எல்லையற்ற விஷயங்கள் அனைத்தையும் பாபா புரிய வைக்கிறார். விலை மாதர்கள் கூட உங்களிடம் வருவார்கள். உங்களை விட வேகமாக செல்வார்கள். மிகவும் நன்றாக பாடலை பாடுவார்கள். கேட்டவுடனேயே மகிழ்ச்சியின் எல்லை அதிகரிக்கும். இவ்வாறு கீழே விழுந்தவர்களுக்கும் புரிய வைத்து உயர்வானவர்களாக மாற்றினால் உங்களின் பெயரும் உயர்ந்ததாக ஆகிவிடும். இவர்கள் விலை மாதர்களை கூட இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார்கள் என அனைவரும் கூறுவார்கள். நாங்கள் சூத்திரர்களாக இருந்தோம், இப்போது பிராமணர்களாக மாறிவிட்டோம். பிறகு நாம் தான் தேவதைகளாக சத்திரியர்களாக மாறுவோம் என அவர்கள் கூறுவார்கள். இவர்கள் முன்னேறுவார்களா இல்லையா என பாபா ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வார். பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களை விட முன்னேறி செல்வார்கள். இன்னும் போக போக நீங்கள் அனைத்தையும் பார்ப்பீர்கள். இப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். புதிய குழந்தைகள் சேவையில் எவ்வளவு உற்சாகமாக பங்கேற்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். விலை மாதர்களுக்கும் ஞானம் கொடுங்கள். கீழே விழுந்தவர்களையும் தூக்கிவிடும் பொழுது புகழ் ஏற்படும். இரண்டாவது, தன்னுடைய பார்வையை தூய்மையாக மாற்ற போகும்போதும் வரும்போதும் நான் ஆத்மா என பயிற்சி செய்யுங்கள். ஆத்மாவுடன் பேசுங்கள். பாபாவின் நினைவில் இருந்தால் தூய்மையாகி விடுவீர்கள். வரதானம். அனாதி சொரூபத்தின் நினைவு மூலம் திருப்தியின் அனுபவம் செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கக்கூடிய திருப்தியின் மணி ஆகுக. விளக்கம். தனது அனாதி மற்றும் ஆதி சொரூபத்தை நினைவில் கொண்டு வாருங்கள் மற்றும் அந்த நினைவு ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து விடுங்கள். நாமும் திருப்தியாக இருக்கலாம். மற்றவர்களையும் கூட திருப்தியின் விசேஷ தன்மையை அனுபவம் செய்ய வைக்க முடியும். திருப்தியற்ற தன்மைக்கான காரணம் அப்பிராப்தி. உங்களுடைய ஸ்லோகன் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். பாபாவின் உடையவராக ஆவது என்றாலே ஆஸ்திக்க அதிகாரி ஆவதாகும். அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மாக்கள் எப்பொழுதும் நிறைந்தவராகவும் திருப்தியின் மணியாகவும் இருப்பார்கள். ஸ்லோகன். பாபாவிற்கு சமமானவர் ஆவதற்காக புரிந்து கொள்வது, விரும்புவது மற்றும் செய்வது, இந்த மூன்றும் சமமாக இருக்க வேண்டும். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தாவின் மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். ஆசீர்வாதங்களின் சொரூபத்திலிருந்து சேவை செய்வதற்காக முதலில் தனக்குள் சுத்தமான எண்ணங்களை கடைபிடியுங்கள். முழு நாளும் சுத்தமான எண்ணங்கள் என்ற கடலில் ஊஞ்சலாடுங்கள். மேலும் எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ சுத்தமான எண்ணங்களின் கடலுக்குள் சென்று அமைதி சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். உங்களின் இந்த ஆழமான அமைதியான
சூழ்நிலையை மாற்றம் செய்து விடுங்கள். மேலும் நீங்கள் தன்னை டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.